எனக்கு ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சாரோட மியூசிக்லேயும் நான் நடிச்சிருக்கேன். அவரோட மியூசிக்கோடு தான் வளர்ந்தேன். சாரோடைய படங்களை பார்த்து தமிழ் கல்ச்சர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விஷயம் வந்துட்டு தமிழ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். ஏன்னா நான் வந்து ஆந்திரா, நாங்கள் தான் பிறந்தேன், பட் வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். பட் என்ன தமிழ் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டட் டைரக்டர்ஸ் கிட்ட தான் அந்த ஒரு தமிழோட ஸ்மெல் அந்த லாங்குவேஜோட இருக்கும், எப்போவுமே கூடியே இருக்கும். அது வந்து நான் எப்போவுமே வந்து நான் சார்கிட்ட பார்த்துட்டே இருப்பேன். நாங்கள் இன்னி வரைக்குமே நாங்கள் சினிமாவில் வந்துட்டு நாங்கள் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்னு எப்படி இருக்கணும், எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம எப்படி போராடணும், அது எல்லா விஷயம் என் லைஃப்பில் நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணதே உங்கள் 2 பேரை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசி தான் சார். இன்றைக்கி உங்கள் கூட நான் இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு வாசு சார், அவங்க டைரக்ஷனில் சின்ன வயசில் பார்த்திபன் சார் படம் எல்லாம் நடிச்சிட்டேன். அண்ட் ஐ வில் கம் டு கணேஷ் அங்கிள். இல்லை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நான் சொல்லி தான் ஆகணும், எனக்குமே நான் சொன்னதில்லை. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் சினிமாவில் வந்துட்டு மகேந்திரன், பெரிய பேக்ரவுண்டில் யாருமே இல்லை, மகேந்திரன் ரொம்ப செல்ஃப் மேட் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மகேந்திரனுக்கு பின்னாடி எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தாலோ அவ்வளோ முக்கியமான பர்சன் கணேஷ் அங்கிள் என் கூட இருந்திருக்காரு. நிறைய டைம் ஃபினான்ஷியலி அண்ட் மென்டலி நான் ரொம்ப டவுன் ஆகும்போது எனக்காக வந்துட்டு பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்து கூட நின்று இருக்காரு. அது நிறைய பேர் அப்பெல்லாம் நின்னதில்லை. இன்றைக்கி அவருடைய சன் சுபாஷ், அவனை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் துருன்னு இருப்பான். இன்றைக்கி அவனை நான் ஹீரோவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப நல்ல பையன், நல்ல வரணும்னு ஆசை இருக்குது. நீங்கள் எல்லோரும் தான் அவனை சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ சார். கடவுளாக நீங்கள் இருந்து அவனை ப்ளஸ் பண்ணி அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கைஸ். எல்லாரும் மீடியா அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். I'm a little nervous, but I'm going to speak my heart out in front of you, as I'm just going to imagine you are my extended family. First of all, I would just say thank you all to be here, and thank you so much, sir. It's an honor for me to be here and to be part of this film where the legendary Ilayaraja has given the music. And thank you so much, sir, and the producer who has given me this opportunity. And I've learned so much throughout this film. And if I talk about my film and my experience, it has been really great. And since it is my first Tamil film, I was literally nervous, anxious, but my director sir had my back throughout the film, and whatever the scenes were there, which really caught me, anxious. So he literally explained me each and everything. And thank you so much, sir. And the character, if I talk about my character, it was slightly bold, and I had no idea how I'm gonna portray that, but yeah, it might get a controversy, but it was really fun doing that. And thank you so much once again. Thank you so. ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நர்வஸ் ஆக மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. சார், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய முதல் படத்துலேயே வந்துட்டு உங்களோட பிளெஸ்ஸிங் கிடைச்சது வந்துட்டு சத்தியமாக என்னால் பேச முடியல. பட் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ பாரதி ராஜா சார், பி வாசு சார், ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைக்கிதுன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வினோதன் அண்ணன், அவர் எப்போவுமே வந்துட்டு எனக்கு கூட வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி பிஹேவே பண்ணல. எனது நீ என்னுடைய தம்பி மாதிரின்னு தான் எப்போவுமே சொல்லி என் கூட பேசுவார். அண்ட் இந்த டைரக்டர், தேங்க்ஸ்ப்பா. அண்ட் மை மாம், அப்பா அம்மா எல்லோரும் இங்கே இருக்காங்க. தேவர் வெரி ஹாப்பி, பார்க்கும்போதே தெரியுது. தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட்லி மகேந்திரனோடைய ஸ்பீச் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஐ டோன்ட் நோ கொஞ்சம் எமோஷன் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் மகேந்திரனா, ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் அங்கிள் இருக்கார், அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் ரகுவானா இஸ் ஹியர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மீடியா ப்ரெஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். I'm just starting off my career, so it'll be really grateful and helpful if you support Kadal Sei. Thank you so much. நன்றி. காதல் செய் இத்திரைப்படத்தில் எனக்கு பாடல் எழுத வாய்ப்பளித்த இசைஞானி அவர்களுக்கு என்றென்றுமான என் நன்றிகள். இசைஞானி அவர்களை
பார்ப்பதும் அவரோடு பேசுவதும் அவர் அருகிலிருந்து பழகுவதும் அவர் இசையில் பாடல் எழுதுவதும் காதலை போல் மிகவும் பரவசமான அனுபவம். அந்த பரவசத்தையும் அந்த அனுபவத்தையும் எனக்கு அளித்த இயக்குனர் திரு கணேசன் அவர்களுக்கும் என் நன்றிகள். காதல் செய் இயக்குனர், நண்பர், தயாரிப்பாளர் திரு கணேசன் அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் செய்யும் காதல்தான் இந்த திரைப்படம். இசை மீதும் இசை ஞானி மீதும் அவர் செய்யும் காதல்தான் இந்த திரைப்படம். காதலில் வந்துள்ளவர்களுக்கும் காதலில் வரப்போகிறவர்களுக்கும் அவர் செய்யும் காதல்தான் இந்த திரைப்படம். அவருக்கும் என் நன்றி. திரை ரசிகர்கள் இத்திரைப்படத்தை வெற்றி பெறச் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இசை ரசிகர்கள் இப்படத்தின் பாடல்களை வெற்றி பெறச் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எல்லோரும் காதல் செய்யுமாறும் வேண்டிக் கொள்கிறேன். காதலுடன் நன்றி. கேமராமேனு ஐயாவுடைய தீவிர ரசிகன், போர்க்களத்தில் ஒரு பூல தான். இங்கு கூடியிருக்கும் எதிர்கால இளையராஜாக்களே, எதிர்கால பாரதி ராஜாக்களே, எதிர்கால ரஜினிகாந்த் கமலஹாசன்களே மற்றும் எதிர்கால நயன்தாரா மற்றும் அனைத்து விதமான கதாநாயகிகளே, எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இந்தியா விட்டு போய் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. 18 வயசுலேயே போயிட்டேன். நான் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசினா கூட தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு மைக் கிடைக்காது இது மாதிரி தமிழில் பேசுகிறதுக்கு. அதனால் என்னை கெடுத்தது இந்த 2 பெருசும் தான் என்னை கெடுத்தது. ஏன்னா 2 பேரும் சிரிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்னா, எனக்கு 15-16 வயசில் இருக்கும்போது தண்ணி கத்துருச்சுன்னு ஒரு பாட்டு பாட்டார். அவர் அங்கேருந்து வந்து என்னன்னா வான் மகைகளேன்னு பாக்யராஜா விட்டு ஒரு பாட்டு பாட சொன்னார். நான் இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் கமலாத்தன் ஒரு ஆத்தா வேலை செஞ்சாங்க. 70 வயசு இருக்கும். நான் பக்கத்து வீட்டு பையன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஆத்தாவை பார்த்தா கூட இந்த பாட்டெலாம் கேட்டால் அழகாக இருக்கட்டான்னா எங்கள் அப்பா பின்னாடி நின்று கேட்டுருக்காரு. அது எனக்கு அது தெரியாது. எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நீ முதல்ல ஊருக்கு போயிட்டு அவங்க 2 பேருக்கும் பாத பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேசு அப்படின்னாரு என்கிட்ட. எங்கள் அப்பாவுக்கு சினிமா பாட்டே பிடிக்காது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு வானவில் போலே என் வாய்விலே வந்தாலும் ஒரு பாட்டு இவர் போட்டார். அதை எங்கள் அப்பா கேட்டுட்டு டெய்லி அந்த பாட்டை போடுனா எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டு கூட இல்லை. நான் எங்கே உட்காந்து போடுறது, நான் உட்காந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு அவன்கிட்ட ஒரு எங்கள் வீட்டில் ஒரு சவுண்ட் சர்வீஸ்காரன் இருந்தான் கொஞ்சம் தள்ளி, அவன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டு போகிறது அவர்கிட்ட போட்டு காமிச்சு அதெல்லாம் பண்ணேன். அதுதான் என்னுடைய நான் காதல் செஞ்சு திரைத்துறைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க 2 பேரும். அடுத்தபடியாக நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு எனக்கு தமிழ் சினிமாவில் அதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனால் எனக்கு சார் ரொம்ப பழக்கம். நான் பாரதி ராஜாவை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவன் என் பையன் அப்படின்னு அவர் சொன்னது என்ன மாத்திரம்தான். இது வரைக்கும் வேறு யாரும் அவர் பையனை தவிர அடுத்தபடியாக என்ன தான் வேறு யாரும் சொன்னதான் தெரியல. என் மேலே அவருக்கு அவ்வளோ ஆசை. நான் ஒரு வாட்டி ஊருக்கு வந்திருக்கும்பொழுது, நான் அப்போலாம் தமிழ் படத்தில் வேலை செய்யவே இல்லை. நான் வந்துட்டு மறுநாள் கிளம்பி ஊருக்கு போக வேண்டியது. ஏதாச்சும் ஆஃபீஸ் போனேன். மறுநாள் அவங்க தாஜ்மஹால் ஒரு 2 வாரம் ஷூட்டிங் இருந்து இங்கே வெளியே போயிட்டு இருந்தாங்க. அவர் உடனே செக்ரட்டரி கூப்பிட்டு அவன் டிக்கெட்டை வாங்கி போட்டுருங்க, அந்த அவன் நம்ம கூட ஊருக்கு வரட்டோன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். நான் தமிழ் படத்தில் முதல்ல 1000 ரூபா காசு வாங்குறது அவர்கிட்ட தான். அந்த நட்பு இன்றைக்கி தொடர்ந்துட்டுருக்கு. அது அடுத்தபடியாக கணேசனை பற்றி சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஆள் எந்த காலத்தில் ஒரு போர்க்களத்தில் ஒரு பூன் படம் எடுத்தாரோ தெரியல, அந்த படம் ஒரு போர்க்களமாகவே ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் ஐயாவோட பாட்டை கேட்டுட்டு இலங்கை சோழர்கள் அங்கே இருக்கிற கனடாவில் இருக்கிற ஒரு இலங்கை சோழலாம் அப்படியே அழுதாங்க. அதில் அந்த ஒரு பாட்டு அந்த கதிர்காமம் அந்த என்ன பாட்டு சொல்லுங்க, எத்தனை கொடுமை, அந்த பாட்டை கேட்டு அழுகாத இலங்கை தமிழர்களே கிடையாது. அப்படிப்பட்ட வந்த படம் சில தடங்கள்னால சரியான முறையில் அது வெளியில் வரலை. இருந்தாலும் இப்போ மறுபடியும் இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இந்த படமும் வெற்றிகரமாக வரும்னு நினைக்கிறேன் நான். அது தவிர உங்களுக்கெல்லாம் தெரியாத இன்னொரு விஷயம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தி ஏதோ ஒரு இடத்துல இவர் பேசின ஒரு சின்ன இது யூடியூப்பில் பார்த்தேன் நான். அதாவது என்ன சொன்னார்னா, பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் பீஹோல்டர். அதாவது அழகுன்றது அவன் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்துருக்கு. அதே மாதிரி இசைன்றது எல்லாத்துலேயும் இசை இருக்குது, ஆனால் அது அவன் கேட்குறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு 10 வருஷமாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ அதாவது மியூசிக் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு இது புது இது கிளம்பியிருக்கு. இப்போ மியூசிக் தெரப்பினா வியாதியை கூட மியூசிக்கால் குணப்படுத்த முடியும். நான் ஐயா ஒரு 2 மாதத்துக்கு முந்தி வந்து பார்த்தேன் நான். இப்போ அதை பேஸ் பண்ணி மறுபடியும் ஒரு சங்கராபரணமாக ஒரு சிந்துபேரி மாதிரி இன்னொரு படத்தை ஐயா படைக்கிறதுக்காக நான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். வந்து பேசிட்டு போனேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்கினார். இந்த 2 மாதமாக ஊரில் உட்காந்து எங்கேயுமே போகாமல்
துறவரம் பூண்டு அந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டேன். 5ஆம் தேதி ஊருக்கு போகிறேன். அதுக்குள்ளே சார்ட்ட வந்து பேசிட்டு போனோம். இந்த படத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழில் எடுக்கிறதா இருக்கும். உங்கள் எல்லாருடைய உதவியோடும் ஐயாவோட ஆசீர்வாதத்தோடும், அது என்னோட மகனை கூப்பிட்டு என்னோட அப்பா இருக்காது பக்கத்தில், நான் ஒரு அப்பான்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் அவர் அப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு அந்த படம் கண்டிப்பாக ஆஸ்கருக்கு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கனடாலையும் இந்தியாவிலும் நடக்கிற கதை. ஸோ வெகு விரைவில் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் அவர் கூட சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை கூப்பிட்ட கணேசனுக்கு நன்றி. இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும்னா உங்களை மாதிரி மீடியாக்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட இளையராஜாவோட பாட்டை ரசிக்கணும்னா நீங்கள் கிராமத்தில் பிறந்திருக்கணும். அவர் பாட்டு போட்ட காலத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க, அவர் ஏன்னா வெறும் டப்பாங்குத்து பாட்டாக போட்டிருக்காருன்னு. ஆனால் அந்த வயல்வெளியில் நடக்கும்போது அந்த குருவி சொத்தம்லாம் கேட்கும்போது அவரோட பாட்டு உங்கள் நெஞ்சு எங்கே தொட்டதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இளமை இதோன்னு ஒரு பாட்டு போட்டார். அப்போ தான் சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் அவரோட அருமை தெரிஞ்சுது. இப்போ அதுக்கப்புறம் உலகத்தில் அவர் அந்த கான் வித்த வேண்டிய நிறைய இதெல்லாம் மியூசிக்கெலாம் போட்டதுக்கப்புறம் அவர் தொடாத இமயமே கிடையாது. அதனால் 2 இமயங்கள் இன்றைக்கி ஒன்றா இருக்குது. எனக்கு அதை விட பெருமை எங்கள் அப்பா இல்லை, நான் அவருக்கு ஈக்குவலாக இன்றைக்கி உட்காந்துருக்கேன் பக்கத்தில். அதை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆண்டவனுக்கு நன்றி, கணேசனுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வெயிலில் வந்து ஐயாவை, பாரதிராஜா ஐயாவை, பி வாசு இவங்கள எல்லாருமே இவ்வளோ நேரம் வெயிலில் உட்கார வச்சுக்கிறோம். என்னை மன்னிச்சிடணும். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா அடுத்து நான் படம் பண்ணுறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணுன்ற ஒரு இதில் வந்திருக்கிறேன். இதுக்காக நான் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன். ஐயா வந்து எனக்கு உயிர். எங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடி எங்கள் அப்பா உயிர் இல்லை, அவர் தான் எனக்கு உயிர். இவர் கூட நான் வந்து முதல் முறையாக போர்க்களத்தில் ஒரு பூன் ஒரு படத்தை எடுத்து ஐயா கிட்ட வந்து சந்தித்தேன். ஐயா வந்து என்னை யாருன்னே தெரியாது. ஏன்னா நான் இந்த தமிழ்நாட்டிலேயே நான் பறக்கலை, பெங்களூரில் பிறந்தவன். என்னை முதல் முறையாக அது எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே பார்க்க போகிறவங்க இன்னும் வரப்போகிறவங்க எத்தனை இயக்குநர்களுக்கு ஐயா யாருன்ற ஒரு விஷயத்தை என் மூலியமாக, ஏன்னா நான் தான் அதுக்கு சாட்சி. அப்போ ஒரு அடையாளத்தை இந்த கதை சொல்லும் போது அவர் சரி நம்ம பண்ணுறோம், அதில் ஒரு உயிர் இருக்குன்னு ஆரம்பித்து அந்த படம் வந்து போர்க்களத்தில் ஒரு பூ. அந்த படம் ஆரம்பித்து போது படம் முடிஞ்சது, நல்லா வந்தது. என்னை சுற்றி போர்க்களம் இருக்குது, என்னை சுற்றி எல்லாமே முள்ளாக இருக்குது, எல்லாமே முள், எங்கே போனாலும் குத்துது, எங்கே போனாலும் ஈட்டியோட பெருசாக பயங்கரமாக என்னை குத்துச்சு, எல்லா பக்கத்துலையும் குத்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பூ, போர்க்களத்தில் ஒரு பூன்ற மாதிரி இளையராஜா மட்டும்தான் என்னை அரவணைச்சார். அவர் மட்டும்தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதை விட முக்கியமாக பல இயக்குநர்கள் வாசலில் பெங்களூரில் வந்து ஒரு 14 படம் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 4 படம் தமிழில் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பல இயக்குநர்கள் வாசலில் வந்து நான் போயிருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இல்லை, நான் நிறைய பேர் போய்க்கிறேன். ஆனாலும் எனக்கு முதல் முகவரியே நான் அந்த போர்க்களம் வந்து எப்படா வெளியே கொண்டு வரதுக்கு இந்தியாவில் தடை பண்ணிட்டாங்க, சென்சார் போர்டு பிரச்சனை, சிபிஐ வந்து என்னை என்கொயரி பண்ணுறாங்க. நான் பண்ணது ஒரு படைப்பு, அந்த படைப்புக்கு என்ன வேணுமோ உயிர் ஐயா கொடுத்தாரு. பெரிய பிரச்சனையை சந்தித்தேன். அப்போது எல்லாரையும் அது நான் வெளியில் சொல்லக்கூடாது, நான் அதான் சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன்னு எடுக்காது தெரியாது. எல்லாரும் கேட்பாங்க 30 வருஷம் ஆச்சு, நீ ஒரு 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 மயிரிழை கூட நீ வந்து முன்னேறலன்னு. என்ன கேட்டிங்கன்னா நான் முன்னேறிட்டேன், நான் புகழை அடைஞ்சிட்டேன். ஏன்னா உலகத்துக்கே புகழ்பெற்ற ஒரு ஐயா பக்கத்தில் இடம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஐயா பாரதிராஜா, அவர்கிட்ட நான் உதவி இயக்குனர் ஆகணும்னு போனேன். ஆனால் அவர் என்னை சேர்க்கலை. அப்போ வந்து அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். அது காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் அவர் சூழ்ந்து ஒரு மிகப்பெரிய படையே இருந்தது. நான் திரும்பி போயிட்டு ஒரு ஏகலையன்னா அவரை தான் மனசில் நினச்சிக்க நான் இயக்குனரானேன். இவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஒவ்வொரு இதுக்குமே நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாகவே வேலை செய்யலை, எடுப்புலேயே அப்படியே வந்துட்டேன். நானே கிணத்துல குதிச்சேன். நிறைய பேர் சொன்னாங்க நீ கிணத்துல குதிக்கிற, உனக்கு இது இல்லை. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு புகழும் வேணாம், பணமும் வேணாம். எனக்கு நிம்மதி இருக்குது, எனக்கு மனநலம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஐயா பக்கத்தில் நிற்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது. இதை விட உலகத்தில் எனக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் அதை வந்து தொலைச்சிட்டேன்னு நான் அதை பற்றி வருத்தப்படுறதே கிடையாது. கோடிக்கணக்கில் இழந்துக்கிறேன், ஆனால் வருத்தமே கிடையாது, கவலையே கிடையாது. கவலைக்கு மீனிங் தெரியாது, டென்ஷனுக்கு மீனிங் தெரியாது, டாக்டருடைய இதுவும் எனக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படி இருப்பேன் நான். முக்கியமாக ஒரு விஷயம், அடையாளம் தெரியாத நடிகர்களுக்கெல்லாம் ஐயா தான் அடையாளம் கொடுத்துக்கிறாரு. அடையாளம் தெரியாத தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் இவர் தான் அடையாளம் கொடுத்துக்கிறாரு. அடையாளம் தெரியாத இயக்குநர்களுக்கும் ஐயா அடையாளமாக இருந்திருக்கிறாரு. அவங்கெல்லாம் வளர்ந்து எந்த அளவுக்கு, இது கோயில் மாதிரி, அந்த கோயிலில் வருவோம், சாமியை கும்பிடுவோம், ஆசீர்வாதம் வாங்குவோம், போவோம். இதில் வாங்குவாங்க, வெற்றி பெறுவாங்க, உச்சத்துக்கு வருவாங்க, மறுபடியும் வருவாங்க, உச்சத்துக்கு வருவாங்க, பாராட்டுவாங்க. பல மேடையில் நான் பார்த்துருக்குறேன். ஐயாவை வந்து உச்சத்தில் இருக்கிற நடிக்கிறதுலேருந்து பல பேர், எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப புகழ்வாங்க.
எல்லாரும் கைத்தட்டுவாங்க, ஆரவாரம் கொள்வாங்க. ஆனால் எனக்கு கைத்தட்ட மனசு வராது. ஒரு கேள்வி மட்டும் எழும்போம், உண்மையிலேயே இவங்க இப்படி பேசுகிறாங்களா, இல்லை இந்த மேடைக்காக பேசுகிறாங்களா, மீடியாக்காக பேசுகிறாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அடையாளமும் இவரால் இருக்கும், அந்த அரிச்சோடி இவரால் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இசை இப்படிப்பட்ட ஒரு இனிமை. இயற்கை மாறாது, இயற்கை மாறவே மாறாது, இசையும் மாறாது. இசை ஞானி அவர்களும் மாற மாட்டார். ஆனால் இவர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஏதோ ஒரு கலாச்சாரம் மாறிடுச்சு, ஏதோ கல்ச்சர் மாறிடுச்சு, மேற்கத்திய இசைன்னு சொல்லி எதோ கொண்டு வந்து எதோ அடித்து எதோ பண்ணி அந்த சத்தம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற உச்சத்தில் இருக்கிற ஹீரோங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அந்த படம் ஓடாது. ஆனால் இந்த இசையினால் பல படங்கள் இன்றைக்கும் வாழ்ந்துன்னு இருக்குது. அந்த இசை இன்றைக்கும் நம்ம கேட்டுட்டுருக்கிறோம். உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும். ஐயா கிட்ட நான் கேட்டேன், அப்பாவுக்கு ஒரு பாட்டு வேணும்னு. வேண்டாம், நான் மாண்டேஜ் அப்படியே ரீரெக்கார்டிங் பண்ணிடுறேன்னாரு. எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு, அம்மா பாட்டு போட்டு போட்டு அப்படி. அப்புறமா நான் போயிட்டேன் ஊருக்கு. 2 நாள் கழித்து ஐயாவை கூப்பிட்டாரு. நான் அந்த பாட்டு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் மனசில் இருந்துச்சு, என்ன ஐயா பாடலன்னு. 2 நாள் கூப்பிட்டு என்னை வான்னு கூப்பிட்டாரு. என்னன்னு தெரில, உள்ளே போய் பாட்டை கேளுனாரு. பார்த்தா பாடல் எழுதி எல்லாம் முடித்து எனக்கு போட்டு காமிச்சார். எனக்கு கேட்டதுக்கப்புறம் வார்த்தை இல்லை, ஏன்னா நான் அழுதுட்டேன். ஏன்னா அந்த படம் வந்து அந்த வார்த்தைகளும் அந்த வரிகளும், ஏன்னா இவருக்கு மட்டும்தான் உலகத்தில் அந்த இசை தெரியும். அந்த இசை இப்போ இன்றைக்கி வந்து நான் டியூன் கொடுத்தேன்னா 1 மாதம் ஆனால் கூட கிடைக்காது. ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல நான் நிற்கிறதுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஐயாவுக்கு எதிராக வந்து ஒரு போர்க்கொடி தொடுக்கணும்னு நான் ஒரு திட்டம் போட்டேன். தமிழ்நாட்டு இயக்குநர்கள்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்கோ, நான் மட்டும் ஒரு போர்க்கொடி எடுப்பணும் அப்படின்னு என் மனசில் வந்து போர்க்களத்தில் ஒரு பூ படத்தை எடுத்து முடித்து ரீரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னால் அந்த படத்தை ஐயாவுக்கு கொண்டு போய் காட்டணும் மனசுக்குள்ளே பண்ணேன். எனக்கு ஒரு 10 மீடியா ஆட்கள் வந்து ஒரு எதிரான விஷயத்தை வந்து எனக்கு காதில் ஊதிட்டே இருந்தாங்க. ஐயா வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ண மாட்டார். ஏன்னா நீ வந்து தமிழன்ற புலிகள்ன்ற, புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற, நீ வந்து தேசிய தலைவர் பிரபாகரன்ற இப்படியெல்லாம் வச்சுக்கிற, அதெல்லாம் பண்ணவே மாட்டாருன்னாரு. நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன். வேறு ஒரு ரீரெக்கார்டிங் மியூசிக் டைரக்டர் பார்க்கலான்னு பேரே சொல்லாமல் 2 பேர்கிட்ட பேசிட்டேன். அந்த சமயத்தில் கடைசியில் சமிதாப்ன்ற ஒரு படம் பண்ணுறாரு ஐயா. அதுக்கப்புறம் வந்து மகுடி என்ற கிடா பூசாரி படம் பண்ணுறாரு. இது முடியுது, அது அடுத்த படம் எந்த பண்ணோம் காத்துட்டுக்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் ஐயா எனக்கு சொல்லுவார், கூப்பிடுறாருன்னு பார்க்குறேன். அங்கே பிரசாத் ஸ்டூடியோவில் ஐயா வந்து இருந்தார். காலையில் வரைக்கும் நான் போய் வணங்கிட்டு, கோயில் மாதிரி அவர் வணங்கிட்டு வெளியே வந்தேன். எனக்கு சொல்லுவார் ரீரெக்கார்டிங்னு பார்க்குறேன், சொல்லலை. நான் பார்த்தேன், கொஞ்சம் பொறுத்து பார்த்தேன். அப்புறமா வேலுவை கேட்டேன், ஐயா 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாருன்னு. நான் புறப்பட்டு சதாப்தி ட்ரெயினில் போய் சென்னைக்கு ட்ரெயினில் உக்காந்துட்டேன். கரெக்டாக 5:30 மணிக்கு அந்த ட்ரெயின் எடுக்க போகிறான். 5:24க்கு எனக்கு ஒரு கால் வருது. ஐயா பார்த்தேன், எடுத்தவொடனே ஐயா வணக்கம்ண்ணே. கணேசன் எங்கே இருக்கிறேன்னாரு. ஐயா இங்கே தான் இருக்கிறேன்னு. சரி, நீ ஏன் தேட்டருக்கு காசை கொடுக்குற, நீ இறங்கணும் கஷ்டப்பட்டுங்கிற, படத்தை எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துரு, நம்ம பார்த்துடலான்னாரு. உடனே ட்ரெயினை விட்டு 2 நிமிஷம் விட்டு தான் போயிருக்கோம். ஆனால் கடவுளும் இந்த சித்தரும் இறங்கினேன், வீட்டுக்கு போனேன். படம் பார்த்தாரு. 2 மணி நேரம் 42 நிமிஷம் அந்த படம். ஒரு வரலாற்று படம். பார்த்துட்டு முடித்தவொடனே நான் யோசித்துக்கிறேன், ப்ரிப்பேர் ஆகின்னுக்கிறேன். சண்டை போடணும், என்ன சொல்ல போகிறாருன்னு. ஏன்னா பல பேர் என்னை வந்து ஊர்லேருந்து புதுசாக வந்ததுனால கிளப்பி எதாவது சொல்லிக்கிறாங்க. படம் முடிஞ்சது, நான் அப்படியே கை கட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். அவரை பார்க்குறேன், காதில் கேட்குறேன், டைலாகெல்லாம் போகுது. ஐயா ஒரு காட்சியில் நான் வருவேன், பார்த்தாரு, சிரிச்சாரு, முடிஞ்சிச்சு படம். 2:42. என்னடா 2:42 யார் வந்து பார்ப்பான் தேட்டரில், 2 மணி நேரம் இருந்தாலும் பார்க்குறதில்ல. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், முடிஞ்சிச்சு கணேசன், நாளைக்கு பண்ணிவிடுவோம், இந்த படத்தில் ஏன் நீ பிரபாகரனை காட்டலைனாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி, என்னடா இது, யாரா இனத்துக்கு இல்லடா, எதுக்குமே எதிரானவர் இல்லடா எங்கள் ஐயா. அவர் இசைக்கு மட்டும்தான் அடிமை, இசைக்கு தான் சொந்தக்கார். இசை எங்கே வருதுன்னு அவருக்கும் தெரியாது. அவர் அதை பற்றி பல இடத்துல சொல்லிக்கிறார். அந்த ஒரு இடம், அந்த இடத்துல நான் வெளியே வந்து எல்லாருக்கும் சொன்னேன், எல்லாம் பொய், தவறுன்னு. அதுக்கப்புறம் 2வது விஷயம், கோயிலுக்கு என்னை கூப்பிட்டாரு ஐயா. கோயிலுக்கு கூப்பிட்டவொடனே எனக்கு சாமியெல்லாம் வணங்க மாட்டேன். 2009க்கு அப்புறம் கடவுள் கிடையாது, கடவுள் இவங்க தான் எனக்கு. கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு ஐயா கூப்பிடுறாரு, கூட இருக்கிறேன். 9ஆம் தேதி போகிறேன், 10ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். காலையில் குளிச்சுட்டு வந்து ஐயா சொல்கிறாரு, துண்டெல்லாம் போடாத, மூகாம்பிகை கோயில், வேட்டி மட்டும் கட்டிக்கோன்னு. வந்து காலில் விழுந்து, ஐயா இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு பிறந்த நாள் என்ன. அடுத்து சரி நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணார். சரி டிஃபன் சாப்பிட்டுட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் ஆனவொடனே கணேசன் வா நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு போனார். போனால் கடவுள் முன்னால் கருவறை பக்கத்தில் ஐயா உட்கார வச்சாங்க. நான் பயபக்தியோடு அப்படியே பின்னால் நிற்கிறேன். கடவுளுக்கு முன்னால் ஒரு 25 அடி தள்ளி எல்லாரும் நிற்கிறாங்க மக்கள். ஐயா வந்து இங்கே உட்கார்றாரு. என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சார்.
சாமி அங்கே, இங்கே அவர் உட்கார வச்சார், இங்கே தயங்கி உட்காருனாரு. உட்காந்த உடனே அந்த ஐயர் வந்தார். வந்ததுக்கப்புறம் மந்திரம் சொன்னார். மந்திரம் சொல்லி எனக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். இவர் எப்போ சொன்னார், என்ன செய்தார், ஒன்றுமே தெரியாது. யார் நான்? அந்த மாதிரி தான் இங்கே எத்தனையோ படைப்பாளிகள், எத்தனையோ அதாவது எத்தனையோ திறமைகளை வச்சுன்னு இருப்பார். அதுக்கெல்லாமே அடையாளம் ஐயா ஒண்டி தான். ஆனால் இந்த ஐயாவுடைய இசை இந்த இந்த யாராலையும் இந்த இயற்கையை மாற்ற முடியாது, இசையை மாற்ற முடியாது, இசை ஞானியை மாற்ற முடியாது. அவரை வணங்கி இந்த இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு ஐயா ஆசீர்வதிச்சு இது கொடுத்தது எனக்கு போதும். இதை விட எனக்கு உலகத்தில் புகழும் பணமும் பொருளும் எதுவுமே எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. இது ஒன்று போதும். இந்த தயாரிப்பாளர் கானா வினோதன் அவர்கள் இந்த படத்தில் அவருடைய முதலீடு கிடைக்கணும், அதுக்காக பயந்து பயந்து நான் வேலை செய்கிறேன். ஏன்னா நான் ஒரு வேலையை எடுத்துட்டேன்னா, நான் வெளியில் பண்ண படம் 2 படம் தான். அந்த 2 படமும் என் உயிர் மூச்சா. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் புதுவாக வந்தாங்கன்னா பெரிய படைப்பாளிகள் எல்லாம் கிடையாது, அவனை காலி பண்ணி அமுச்சிடுவாங்க. நான் ஒவ்வொரு நொடியும் பயந்து அதே மாதிரி ஐயா இயக்குனர் அபயம் அவர் எனக்கு குருநாதர் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் பொங்கு தமிழ் மாநாடுன்னு ஒரு முதலமைச்சரை வச்சு ஐயாவுக்கு பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அதை தொடரா போகுதும் உங்கள் கையில் இருக்குது, மீடியாவில் கையில். நன்றி, வணக்கம். ஐயாவை கடைசியாக வாழ்த்துரையாரிக்க வணங்குகிறேன். முதலில் இசைஞானி இளையராஜா ஐயாவிற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு யாராவதுக்கு கிடைக்குமான்னு தெரியல. மலேசியாலேருந்து ஒரு படம் தயாரிக்கலான்னு முதல் படத்துலேயே ஐயாவோட இசையில் படம் தயாரிச்சிருக்கேன். இது எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு எப்படி சொல்கிறது, வார்த்தையால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரில. கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். படத்துக்கு மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கும் எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் ஐயாவோட ஆசீர்வாதம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல இந்த அனுபவத்தை. பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதிலும் அப்பா பாடல் பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன இது மாயம் அம்மா. ரொம்ப யூத்ஃபுல்லான கம்போசிஷன் ஐயாவோட. வெரி நைஸ் கம்போசிஷன். ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக நான் இங்கே நின்று பேச காரணமாக இருக்கிறேன் நம்ம இயக்குனர் அண்ணன் கணேசன். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் தந்தை மூலமாக தான் எனக்கு இவர் பழக்கமானார். அப்போ இவருக்கும் என் தந்தைக்கும் ரொம்ப மொழிப்பற்று, சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. ஸோ இதனால் ஒரு வாட்டி ஒரு மலேசியாவுக்கு வந்திருந்த போது நான் அவர் சந்தித்தேன் அங்கே மலேசியாவில். அப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டோம், ஒரு ஃபிலிம் மேக்கர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்படியே அது உறவு வளர்ந்து வந்துருச்சு. இன்றைக்கி நான் இங்கே காதல் செய் படத்துக்கு நின்று இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கிங், சரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவார் எதையும். எங்களோட ஜேர்னி இது வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் சென்னையிலேருந்தும் பெங்களூர்லேருந்தும் வந்திருக்கும் என்னோடய நண்பர்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மலேசியாலேயும் சிங்கப்பூர்லேயும் இருக்கிற என்னோடய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும், ரொம்ப நன்றி. அப்புறம் மீடியா என்ன பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.